ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரெட் புட்டிங் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பேக்கெட் மில்க் பிரெட் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் தவாவில் ஹீட் பண்ணி கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம மில்க்கோ பட்டர் கீ எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பிரெட் க்ரம்ஸ் நமக்கு கிடைச்சிடும். இது ஓரமாக வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் 100 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. இதை நான் எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பீட் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் பவுடர் சுகர் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பவுடர் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு நமக்கு அடுத்து 2 எக்கு நம்ம பீட் பண்ண போகிறோம். ஒரு எக்காக நம்ம போட்டு பீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பட்டர் சுகர் போட்டு பீட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஒரு எக் மட்டும் ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் பண்ணிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்போ இன்னொரு எக்கையும் நம்ம சேர்த்து இதை ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணனா நல்லா அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், இது துருவன தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நான் ஃப்ரெஷ்ஷாகவே தேங்காய் இது பண்ணி அதை மிக்சியில் அடித்து எடுத்துருக்கேன். ஸோ துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ், அடுத்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணிக்கணும். ஸோ பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம்ல அதை உள்ளே சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் டைட்டாக தான் தெரியும், பட் இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. ஸோ நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு பதத்தில் இருக்கும். நான் ஒரு பேனில் பட்டர் பேப்பர் போட்டு கொஞ்சம் பட்டர் தடவிருக்கேன். ஸோ அதில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இப்போ குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். குக்கரை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ சிம்மில் வச்சு ஒரு 45 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக விட்டுடுங்க. எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு ரெடியாக இருக்குது. அந்த பட்டர் பேப்பர் அப்படியே அழகாக வருது. ஸோ நல்லா குக்காக இருக்குது. ஒரு டூத்பிக் ஏதாவது வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய யம்மியான பிரெட் புட்டிங் கேக் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.